உடச்சி எல்லாத்தையும் பிச்சு மேய்ஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, உங்களுக்கு சந்தோஷம் பாருங்க. ஐயோ பாருங்க உங்கள் எடுத்து போடுங்க. என்ன ரஞ்சித் மீனோண்ட பண்ணி கொண்டு போறான். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு எங்க நிக்கிறோம்னு சொன்னா முத்தையங்கட்டில் நிக்கிறோம். இந்த முத்தையங்கட்டில் ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லினா அது உண்மையா எதுவும் பாரதூரமான பிரச்சனையா இல்ல நோமலான பிரச்சனையா? 2 வான்கதவுகள் பட்டிருக்குது, அதால் அது கூடுதலான தண்ணி வெளியேறது, நிறைய மீன்கள் பிடிக்கப்படுதுன்னு சொல்லினோம். உண்மையா அங்க என்ன நடக்குதுன்றதெல்லாம் முழுமையா பார்க்க போறோம். எங்களோட காணொலிக்கு நீங்க இப்பதான் முதல் தடவையா வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காணொலியை ஃபுல்லா பாருங்க. இதுல முத்தையங்கட்டுக்காரர் யாரும் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல என்ன விடயம் என்ன பிரச்சனைன்றதெல்லாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா விடயத்தையும் நாங்கள் இதுல உள்ளடக்கி இருக்கிறோம். முழுமையா காணொலியை பார்த்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க காணொலியை ஃபுல்லா பார்ப்போம். இப்போ முத்தையங்கட்டு குளத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இது ஒட்டு சுட்டான் பாதை. இப்போ மழை பெய்யுது, சரியான மழை பெய்யுது. இப்போ விட்டுருக்குது மழை. இருந்தாலும் நாங்கள் முத்தையங்கட்டு குளம் நிலப்பாடு எப்படி இருக்குது, வீதிகள் எவ்வளவு துரிதமாக நடக்குது, ஏன்னா நிறைய மக்கள் அந்த பள்ளத்துக்காக போய் கொண்டு பாருங்க. பள்ளம் ஏத்தமாக இருக்கு. மலைநாட்டு பக்கம் இருக்கிற மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. இது ஒரு மண்ணாங்கண்டல் பகுதியில் இருந்த ஒரு பாரிய இராணுவ முகாம் தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்குது. இதில் இருந்த இராணுவம் இப்போ எழுப்பி போயிட்டாங்க. இந்த பகுதியில் இருந்த இராணுவம் பெரிய ஒரு முகாம் இது. இந்த முகாமில் இருந்த இராணுவம் தற்போது எழுப்பிட்டாங்க. தொட்டில் வீடுகள் இந்த விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்காக இதை என்ன சொல்கிறது, பாடி வீடுன்னு சொல்லுவாங்க. இல்லை பறனடிச்சு தான் இருப்பாங்க பாதுகாப்பாக. அப்படி இருக்காங்க. காட்டு தண்ணிகள், மழைக்கு காட்டு தண்ணியெல்லாம் வந்து கொண்டு இருக்குது. எப்படி தண்ணி வருதுன்னு பாருங்கள். இந்த வயல்களுக்கால தண்ணி வருது. நான் நினைக்கிறேன் இது எந்த குள தண்ணின்னு தெரியல, ஆனால் தண்ணி வந்து வந்துருக்கு இந்த பகுதிகளுக்கால. இது பவுனிக் இது என்ன முத்தையங்கட்டு குளம் தண்ணியாண்டு எனக்கு தெரியலை. நாங்கள் இப்போ அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எங்கே தண்ணி வெளியேறுதாண்டு. ஆனால் நாங்கள் இப்போ மண்ணாங்கண்டல் ஒரு கிராமத்துக்கால போய் வந்தோம்னா கொஞ்சம் மழை தொடங்கிட்டு மழை தூரிக்கொண்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுதோ தெரியலை, இந்த மழை பெய்யுறது மழை பெய்து கொண்டு இருக்குது. இது ஒரு கோயில், இது பெரிய ஒரு கோயில் தான். இந்த கோயில் பிரபலியமான ஒரு கோயில். அதில் பாருங்க கொடுத்து விடாங்க. மழை தொடங்கிட்டு இது ஒரு சிறிய கிராமம். இதுக்குள்ளே நிறைய மக்கள் இருக்கணும். மழை தொடங்கிட்டு மழை பெய்து ஒன்று இருக்குது. கோயில் இதெல்லாம் நகரத்தெல்லாம் பிச்சு அறிஞ்சிருக்கு பாருங்க. இந்த தகரம் இது பாருங்க, இந்த தகரத்தெல்லாம் பிரித்து போட்டுருக்கு. இந்த தகரம் இந்த வேலியில் பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு மேலே தண்ணி போயிருக்காங்க. கோயிலை பாருங்க எப்படி இருக்காங்க. இல்லை தகரம் எல்லாம் கீழே தான் கலட்டி போட்டு கிடக்கு. எல்லா தகரங்களும் கீழே கிடக்குது. அந்த அளவுக்கு இந்த இடத்துல தண்ணி வந்திருக்கு. இது வந்தது இந்த இடத்துல தண்ணி கேட்டால் இது முத்தையங்கட்டு தண்ணி தான் இதுக்கு வந்திருக்கணும். ஏனெண்டா முத்தையங்கட்டு தான் இதுக்கு கீழே இருக்கிற குளம். அங்கே ஒட்டுஸ்டான் போகிற பாதையிலேருந்து முத்தையங்கட்டு போகிற பாதைக்கு திரும்பிட்டோம். இந்த பாதையெல்லாம் ஃபுல்லாக தண்ணி மேறி ஓடின பாதைகள் தான் அரிச்சு ஓடிக்கிறாங்க. சில இடங்களில் பாதைகள் உடைஞ்சி துண்டுலியாக கிடக்குறதே நாங்கள் பார்க்குறது. வேலை எப்படி இருக்கு இந்த பாதையெல்லாம். சில இடம் படும் மோசம், ஏதோ இருட்டறைக்க போகிற மாதிரி தான் கிடக்குது. இருட்டாக இருக்குது, மழை தானே. இது ஒரு வென்று படுமோசமான ஒரு வென்று பார்க்குறது அப்படி இருக்கு. இது ஒரு பாலம். பாலத்தையெல்லாம் மேல் பாஞ்சிருக்கு தண்ணி. எல்லாம் நிற்குது.
நான் நினைக்கிறேன் இந்த ஏரியா கடும் பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு ஏரியாவாக இருக்கும் நினைக்கிறேன். முத்தையங்கட்டு குளத்துக்கு கீழே இருக்கிற கிராமம் இது. பாருங்க ரோட்டில் அப்படி கிடக்கு. இதெல்லாம் முத்தையங்கட்டு குளத்துக்கு கீழே இருக்கிற கிராமம்னா இந்த கிராமம் நான் நினைக்கிறேன் முழுமையாக தண்ணியில் பாதிக்கப்பட்டிருக்க ஒரு கிராமமாக இருக்கலாம் இது. இதில் ஒரு பாலம் கொண்டு கிடக்கு. அந்த பாலத்தில் ஃபுல்லாக தண்ணி போய் கொண்டிருக்கு. கொஞ்சம் திறந்தா ஃபுல்லாக விரும்பும் நடக்குது. எப்படி போயிருக்கணும் கஞ்சில் பாருங்க எங்கே இருக்கு இந்த பேரிட்ட மேல் பகுதியில் இருக்கு. அவ்வளோ போய் அந்த வீட்டில் பாருங்க இருக்கா வீட்டை கருப்பு கோடு இருக்கிறது. அதில் தண்ணி நின்று இடம் தான் அந்த கருப்பு கோடாக இருக்குது பாருங்க. அதில் மாடு வான்கதவுகள் திறக்கப்பட்டுட்டோ தெரியல. ஆனால் இவ்வளோ தண்ணி வந்து கொண்டு இருக்கு. இப்போ இது இடம் இது ஒரு வண்டன்னு தான் சொல்லினா என்ன வண்டன்ன்ற எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து தண்ணி வந்து கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறேன். அங்கே வான்கதவு திறக்கப்பட்டிருக்கா அல்லது கலங்கி பாயுதா அல்லது வேறு இடத்துல எங்கேயும் தண்ணியை வெட்டி விட்டுருக்கிறோம்ன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போய் பார்க்கல. ஆனால் எப்படி இருந்தாலும் மக்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அங்கே வந்து இராணுவம் இந்த பிரதேச மக்கள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அங்கே கூடுதலான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதால் நீங்கள் யாருமே பயப்பட வேண்டிய ஒரு தேவை இல்லைன்றது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தண்ணி இவ்வளோ தண்ணி வேகமாக போய்கொண்டிருக்கேன். தண்ணி தாக்கணுன்னு போய்கொண்டிருக்கிறாங்க பாருங்க. நிறைய தண்ணி அதான் ஏதோ குளத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒன்று தண்ணியை திறந்து விட்டுருக்கிறோம் அல்லது மேபி பாயுது போல நடக்கு தண்ணி. பாய போகிறார் நிஷாந்தண்ணா வந்து குதிக்க போகிறார் இதுக்குள்ளே. இது பெரிய ஒரு பயங்கரமான ஒரு இதோண்டு முடிவு எடுத்துட்டார். இன்னும் குதிக்கலை. ஆனால் உண்மையில் இது இன்னும் கொஞ்சம் இதாண்டு இருந்தால் உடைச்சிருக்குன்னு ரோட்டேன்னு இங்கே வேறு இஞ்சால பக்கம் தண்ணி பாஞ்சு ஒன்று இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் இருந்தால் இதை உடைச்சிருந்தால் இந்த பாதை வந்து முழுமையாக கட்டாயிருக்குமே தான் நான் நினைக்கிறேன். பாலத்தாலேயும் தண்ணி பாயுது. இந்த பாலத்தையும் தண்ணி பாயுது. இன்னும் நாங்கள் அன்றைக்கு வரக்குள்ளெல்லாம் இதில் தண்ணி பாயலை. இப்போ வந்து இந்த பகுதியிலையும் தண்ணி பாயுதுன்றது உங்களுக்கு பார்க்க தெரியும். மோட்டருக்கு போக பாருங்க. ஐயோ இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி இதெல்லாம் வந்து சரியாக தண்ணி போய் கொண்டு இருக்குது. நான் நினைக்கிறது குளத்தை பார்த்துட்டு படிகள் வந்து கொண்டிருக்கிறாங்க போல இடக்கு. நிறைய பேர் வந்து ஓ படிகள்லாம் சந்தோஷமாக போகிறாங்க. குளம் பார்த்துக்கோன்னா போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் பெரும்பாலும் போல இடக்கு இப்படி தான் தெரியுது பார்க்க. பாருங்க எப்படி இருக்கிற குளம். அந்த அளவுக்கு இந்த இடத்துல தண்ணி வந்து தேங்கி நிற்கிது. இன்னும் கொஞ்சம் இதில் நடக்க அறிவோம். அதுக்கு பிறகு அங்கால என்ன நடக்குன்றதெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். தண்ணியில் எப்படி வருது இந்த நாடுகளுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி வச்சு தண்ணியின் அளவை வந்து கணிக்கிறதுக்கு மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செய்திருக்கிறோம். அது சுற்றி கொண்டிருக்கு. தண்ணியும் இருக்குது. இது வந்து என்னத்துக்கு இதில் இருக்குன்னு எனக்கு தெரியலை. சரி தொடர்ந்து பார்ப்போம். இந்தியாவில் இப்போ வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்குது. இந்த வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறதால என்னென்ன பிரச்சனை இருக்குது, யாருக்கும் இது பிரச்சனை வருமானதெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். இது எங்கண்டா நாங்கள் எப்படி ஓடிப்பட்டது தண்ணியாண்டு வாய்க்கால் அலையும் போகுது. அந்த மேலுக்கு போய்கொண்டிருக்குது.
முத்தையங்கட்டு குளம் வந்து 2 கதவுகள் இங்கே திறக்கப்பட்டிருக்குது. அதுவும் ஒரு கதவு வந்து கொஞ்சம் மேலே தூக்கியிருக்கணும், அடுத்தது கொஞ்சம் அரவாசில் இருக்குது. இந்த தண்ணி தான் இப்போ வெளியேறி கொண்டிருக்கு. பாருங்கள் இவ்வளோ வேகமாக தண்ணி வெளியேறுதுன்னு சொல்லி. இது வந்து பாதிப்பு இருக்குமா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியலை, மக்களின் பக்கம் இந்த பாதிப்பு இருக்காண்டு. ஆனால் வந்து அங்கே வந்து வேலை செய்து கொண்டிருக்கணும் பாருங்கள். அந்த பகுதியில் வந்து இப்பையும் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிருமா இல்லையான்றது தெரியல. இருந்தாலும் தண்ணி வந்து வேகமாக போய் கொண்டிருக்குது. இதில் அமைக்கப்பட்ட வண்டு வந்து இதில் தான் அந்த வண்டுகள் போடப்பட்டால் அதையும் கடந்து தண்ணி போய் கொண்டிருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுக்காக மக்கள் இங்கே வந்து கொண்டிருக்கணும், வந்து பார்க்குறாங்க. இந்த இதுகள் வேலைகள் நடக்கிறது சம்பந்தமாக எல்லாம் பார்க்கணும். அதை விட இந்த குளவண்டிலிருந்து தண்ணி இவ்வளவு தூரம் வேகமாக பாயுது அதையும் பார்த்து சந்தோஷப்படினம், பொழுதுபோக்கினம். ஆனால் இதில் வர பாதிப்புகளை வந்து உணர்ந்து கொள்ளணும். எல்லோரும் இவ்வளோ பாதிப்பு இருக்குன்றது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள் இவ்வளோ வேகமாக பாயுது அந்த தண்ணி. சாப்பாடு சொல்லு பிள்ளாச்சியான்னு சொல்லு. முத்தையங்கட்டு குளத்தின் தண்ணி வந்து மேல்மட்டம் வந்து கூடிக்கொண்டிருக்கிறதால தான் இந்த செயல்பாடு நடக்குது. இங்கே வந்து இப்போ 23, 24, 25, 26, 27, 28, 29 மட்டும் நம்பர் போட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ வந்து நீர்மட்டம் வந்து 23ல் கொஞ்சம் கூடுதலாக நிற்கிது. அதால் தான் இதை திறந்து விட்டுருக்கணுமோ தெரியலை எனக்கு. உங்களுக்கு வாங்க அதாவது தெரியலை அங்கிட்ட அங்கால பக்கம். சரி, நாங்கள் இருந்தாலும் பார்ப்போம் இந்த குளத்தில் என்னென்ன பாதிப்பு இருக்குது என்றதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். பாருங்கள் எப்படி தண்ணி வெளியேறி கொண்டிருக்கண்டு. கட்டும் வேகமாக போய்க்கு வந்துருக்கு தண்ணி. பாருங்கள் இதில் வந்து ஒரு இதோண்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் மாட்டுப்பட்டால் சரி போடும் இதோண்டு இல்லை. நீங்கள் நாங்கள் சட்டைமலை தொடர்ந்து இங்கே பாருங்களா மீன் பிடிக்க? இல்லை, இன்றைக்கு தான் வந்தாங்க. இன்றைக்கு தான் வந்துருக்குறீங்களா? முத்தையங்காட்டு குளம். முத்தையங்காட்டு குளம் வந்து 2 கதவு தான் திறந்துருக்குறாங்க. ஃபுல்லாக திறந்துருக்காங்களா? முக்கால்வாசி. இதெல்லாம் இருக்கும் பாதிப்பு இருக்கா? பாதிப்புனா கீழே தண்ணி போகும், பாதிப்பு ஒன்றும் இல்லை. பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை யாரும். மீனெல்லாம் வெளியேறும். இப்போ இந்த நேரம் பிடிக்கலாம். என்ன விலை போகுது இப்போ மீன்? இப்போ என்ன விலை விற்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் என்ன விலை விற்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கு தான் வந்தோம் இடத்துக்கு. பக்கத்தில் இருக்குன்னா இன்றைக்கு தான் படத்துக்கு வந்தோம். ஏற்கனவே உடைச்சதால எதுவும் பாதிப்பு நடந்ததா? ஏற்கனவே அப்போ வீடுகள் தான் சேதமாகுது. வீடுகள் சேதமாகி இதில் வந்து இராணுவம் எங்களோட மக்கள் இந்த மக்கள் எல்லாம் கூடுதலாக வேலை செஞ்சவங்களே. இராணுவம் தான் கூடுதலாக வேலை. மக்களோட பங்களிப்பு குறைவா? மக்களுக்கு குறைவா. என்ன காரணத்துக்கா? ஜனங்க பாயாமதிக்குள்ள வந்து நின்று செய்யுங்க. தண்ணி வந்துட்டேன்டா பிரச்சனை. சரி ஐயா, நீங்கள் மீன் பிடிச்சி நல்ல விலை கொடுத்து உங்களோட குடும்பம் நல்லா இருக்க வாழ்த்துக்கள். கட்டு குளம் வந்து ஒரு கட்டத்தை தாண்டி இப்போ வந்து தண்ணி கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறதால அந்த வான்கதவு 2 திறக்கப்பட்டிருக்குது. அதில் வார தண்ணியின் வேகம் வந்து உங்களுக்கு தெரியும் இவ்வளோ வேகமாக இங்கே வருதுன்றது நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 வான்கதவுக்கு இவ்வளோ வேகமாக தண்ணி வருதுன்னு சொன்னால் 4 வான்கதவும் திறந்தால் எப்படி இங்கே வருமென்று நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. அடுத்த இந்த நேரம் வந்து மீன் பிடிக்கிறதுல கூட இந்த இடத்துல நிற்பாங்க மக்கள். ஏனெண்டா கூடுதலாக வந்து மீன்கள் வெளியேறும் இந்த இடத்துல இருந்து. அதுக்காகத்தான் இந்த இடத்துல கூடுதலான மக்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வருவீங்கன்னா. நாங்களும் விலை இருந்தால் பிடிக்கலாம்னு நினைக்கிறோம். இதெல்லாம் உடைச்சிட்டு பாருங்க, இதெல்லாம் உடைச்சிருக்கு. முதல் தரம் அந்த தண்ணியில் உடைச்சதான் இந்த இதெல்லாம்
கல்லுகளே இவ்வளவு பிரட்டி போட்டுருக்கண்டா. ஆக்கள் பட்டா எப்படி இருக்கு? இப்படி இருக்கட்டு. இதில் வந்து இவ்வளோ வேகமாக தண்ணி வருதுன்ட்டு பாருங்கள். எப்படி இருந்தாலும் இன்றைக்கு வந்து இந்த இடத்துல உண்மையில் எவ்வளோ தண்ணி இங்கே வந்து ஒன்று இருக்குது. அங்கே மீன் பிடிக்க வலிக்கிட்டாங்க. யாருங்க எப்படி வருது தண்ணி என்று? இவ்வளோ வேகமாக தண்ணி வருதுன்னா சும்மா இல்லை, நோமல் இல்லை. பாருங்க எப்படி பாயுது சரி. அது வந்து விளையாடி கொண்டு இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம். ஆனால் தண்ணி வந்து இந்த பக்கமும் அடித்து உடைக்குது, இந்த பக்கம் உடைக்குது. ஆனால் தண்ணி மேவி பாயறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இது கீழே இருக்கிற மக்கள் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. நான் அதில் ஒரு ஐயாட்டக்கு நான் சொன்னேன், இதால் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு இப்படியான இடங்களில் நிற்க பயம் மட்டும் வரும். பாருங்க எப்படி இருக்கு சத்தத்தை பாருங்க, சத்தம் எப்படி இருக்கு. 3 இடத்துல பாயுது பாருங்க. இறைச்சலை பாருங்க, இப்படி இறைச்சலோட வருது. இங்க மீன் பாயுது. கடவுளே, இதுல இருந்து மீன் பாயுதா? இப்ப பாஞ்சது பாயுதோ தெரியலே. எனக்கு தண்ணி பறக்குது, முகத்துக்கு தண்ணி பறக்குது. அந்த அளவுக்கு இது அடிக்குது. இதெல்லாம் உட்டாச்சிருக்குது. எப்படி உட்டாச்சிருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் உட்டாச்சி கிடச்சிருக்குது. அவ்வளோ வேகமாக வந்திருக்கணும் தண்ணி. இந்த முறை இல்லை, போன முறை. இந்த முறை அப்படி வராது. என்னென்னா அந்த அளவுக்கு தண்ணி வெளியேறலை. நான் நினைக்கிறேன் இந்த கல்லுகள் எல்லாம் போட்டு அவங்க கொஞ்சம் சேவ் பண்ணிட்டாங்க. அதில் வீசுகிறாங்களோ, அந்த வீசுகிறதையும் இருக்கா. நாங்கள் போய் பார்ப்போம் இப்படி வீசினோம் என்ன மேட். இந்த இடத்துல இப்போ வண்டுகள் அமைச்சு கொண்டிருக்கணும். இந்த மக்கள் வந்து அந்த அளவு தண்ணி போகாமல் வண்டுகள் அமைக்கிறதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். வந்து இப்போ வந்து ஆகல மோசமான போய் கொண்டிருக்குது பாருங்க. தொழிலில் வந்து நாங்கள் யோசிக்கக்கூடாது. என்ன செய்ய போகுது மேலே? இது தொழில் என்னன்னு சொல்லுவாங்க, கடவுளே கண்கண்ட தெய்வம். தொழில் வந்து கண்கண்ட தெய்வம். இன்றைக்கு வந்து நான் வலை இருந்தால் நானே இறங்கிடுவேன். வலையோட இல்லை என்ன பிடிச்சிங்களா மீன்? 20 கிலோ பிடிச்சி கொண்டு வச்சுட்டு வந்து போய் சொல்லக்கூடாது. எது வந்தா சரி, மீன் வந்தா சரி தானே. கொஞ்சம் நேரம் நில்லுங்க. இப்பதான் போட வலிக்குது. இப்போ போட போறீங்களா? போட்டு முடிச்சிட்டு காரம். அன்றைக்கு மீன் அள்ளினாங்களே, அன்றைக்கு நிற்கலையா நீங்கள்? அன்றைக்கு எடுத்துனாங்க, நாங்கள் பிடிச்சினீங்களா? நிறைய மீன்கள் பிடிச்சிருக்கிறாங்க. சரி, அவங்கள கஞ்சலுக்க விட்டுட்டாங்க போல வைக்க. அதான் இதை தண்ணி குழப்பி விட்டு தானே. சரி, நாங்கள் மிச்சத்தையும் எடுப்போம். வாங்கல அவன் படியா பஞ்சு போடுறான். வீடியோக்கு மூங்காட்ட எவ்வளோ வேகமாக தண்ணி போய்க்கொண்டிருக்குன்னு பாருங்க. அந்த தண்ணி வந்து இங்கால கொஞ்சம் தண்ணி வருது, அங்கால கொஞ்சம் தண்ணி போய்க்கொண்டிருக்குது. இதுதான் நாங்கள் வரக்குள்ள அங்கே போன தண்ணி. இறங்கி போனால் எப்படி இருக்கும்? தலை சுத்து இதை பார்க்க. மக்களுக்கு சந்தோஷம் பாருங்க. மக்கள் வந்து மீனை பிடிக்கிறது ரைவட்டி கொண்டு வச்சுகள்.
சொற்கள் விளையாடுது. அதுக்கு மீன் தான் முக்கியம். மீனை கண்டுபிடிக்கிறதுல இல்லைல்ல. மீனை போகாதான் இன்னைக்கு போய்க்கு வந்துருக்குது. இங்கால எங்காலன்னு தெரியலை. இதில் கிட்ட போக பயமாக இருக்குது. இடிஞ்சுதாண்டா நான் சரி அப்படியே போக வேண்டியதான். பாரு எப்படி இருக்கு அண்ணந்தடம். வேறு ரெண்டு மீன் எலும்பு தான். உட்டாச்சி எல்லாத்தையும் பிச்சு மேய்ஞ்சிருக்கு. இஞ்சி பாருங்க, எல்லாத்தையும் உட்டாச்சி எறிஞ்சிருக்குது. இது வந்து முதல் வான் பாஞ்ச இடத்துல நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவங்கள். இதுக்குள்ளே மீன் கிடக்கு போல் கிடக்குது. பாருங்கள் இவ்வளோக்கு இந்த கல்லுகளெல்லாம் பிரட்டி எறிஞ்சிருக்காண்டா சும்மா இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ மோசமாக தண்ணி பாஞ்சிருக்கு இந்த இடத்துல. இதுக்கெல்லாம் போகல அவளுக்கு, அங்கே போகலாது இந்தளவு உடைச்சிருக்குது. அவன் பேர் எங்கேயோ பாதை காட்டுறான். அங்காலெல்லாம் ஃபுல்லாக தண்ணி பாருங்க அந்த பக்கம் எல்லாம். நிசாந்தண்ட மாட்டுப்பட்டார். நிசாந்தண்ட சேத்துக்க மாட்டுப்பட்டார். இங்க பாருங்க, இவர் வந்து இறங்கிட்டு இப்போ வெளியே போயிடலாம் அவன் நிற்கிறார் பாருங்க. இங்கே பாருங்க, ஆள் வந்து சேத்துக்க மாட்டுப்பட்டார். எப்படியாவது ஆள் என்னென்ன இது ஒன்றுமா போவிலா வேணும். இங்கே இங்கே இழுங்க ஐயா. அம்மா அடுத்தது ரைட். அண்ணா எப்படி இருக்கு இந்த அனுபவம் உங்களுக்கு? இந்த சேத்துக்க நடக்கிறது தெரியாம வந்துட்டீங்களா? இங்க பாருங்க, ஆள் தெரியாம வந்து மாட்டுப்பட்டார். ஐயோ கடவுளே கழுவி எடுங்க. இதுல எல்லாம் நாங்கள் போகிறோம். இப்போ அடுத்த நாங்கள் புதைகிற மாதிரி இல்லை, அதில் மீன் பிடிக்கிறாங்க. வந்துட்டாங்களா? இது பாருங்க, மீன் பிடிக்கிற மட்டும் இல்லை, அதை வந்து பிடிச்சி அந்த இதுகளுக்கு எடுக்கணும். கல்லுகளுக்கு தடிகளுக்கு வலையை எடுக்கணும். அதுதான் முக்கியம். கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாரு. சரியா கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். கொஞ்சம் மங்கால போனால் கொண்டு போயிடும் தண்ணி. அப்படியான இடம் தான் இந்த இடம். ஆபத்தான இடத்துல இருந்தால் பிடிக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். பார்ப்போம் எந்த இடத்துல இந்த வலை விழுகுன்னு. இந்த மதிய சாப்பாடும் இங்கே தானே விரிச்சு, இரவு சாப்பாடும் உங்கள் நிற்கிற நிலையை பார்த்தா இரவு சாப்பாடும் இங்கே சாப்பிடணும் போல கிடக்கு. மீனை வேண்டி சுட்டு சாப்பிட. சரி, இதில் வந்து அண்ணன் வீசப்புற. நீங்கள் வீசுறது தான் எடுக்க போகிறேண்ணா. வீசுங்க வாப்பா, எவ்வளோ தூரம் போகுதுண்டு வாப்பா. ஓ நீங்கள் பாங்க வந்துருக்கா பாப்பா. இல்லை பாங்க ஐயா, என்ன வச்சு நீங்கள் கவுடி கொள்றீங்க? அங்கே இங்கே பார், என்ன மீன் இது? பாலை மீன் இதான் நாங்கள் பிடிச்சது. எங்கடிதா பாஞ்சது தண்ணியிலேருந்து ரோட்டுக்கு. ஒரு வேற மீன் உண்டு. என்னது? சுலாப்பி. நிசாந்த் அண்ணா குதிக்க போகிறார். வீட்டில் யாரோடைய சண்டை. அண்ணா என்ன குழப்பமா எதுவும்? நீங்கள் இதில் வந்து ஒரு பெரிய மீன் மாட்டுப்பட்டிருக்குது. இது என்ன மீன் ஐயா? அது சுலாப்பியா? குறைஞ்சது 1 கிலோ வரும் போல இருக்கு. என்ன கூட வருமா? 2 கிலோ வருமா?
ஏன் விட்டுட்டீங்களா? ரஞ்சித் மீனோண்ட வேண்டி கொண்டு போறான். இங்க வா, எங்க கொண்டு வரா தம்பி? இந்த ஜாழ்ப்பாண விளையாட்டு காட்டாங்க. இங்க வா, கரைக்கு மீன் நாய்க்கு மீன் தாங்கன்னு வேண்டக்கூடாதுங்கயா. வா ரஞ்சித் மீனை கொண்டு வா. இன்னொரு மீனோண்ட எடுத்து ஐயோ ஐயோ தண்ணிக்கு விடப்புறாரு பாருங்கம்மா. அந்த விட்டாச்சு. சாகாதா இது? குடிக்கும் இதுலையா? ரெடி பண்ணுறார். இது ஒரு வலைக்கு 3 பேர் நிற்கணும். நின்றா தான் அந்த இதுகளை பிடிக்கலாம். ரெடியா? ரெடி. ஓகே ஓகே. அங்கே சரி பிடிச்சாச்சு. காரன் மீன் ஒன்று வேண்டி கொண்டு போனீங்கன்னு அந்த நிலப்பாடு இப்போ எப்படி இருக்கு? நல்ல வடியா எல்லாம் வளர்ந்துட்டா கலர் எல்லாம் வடியா வச்சு நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன். டெட்ட வாய்க்கெல்லாம் செய்வீங்களா? இப்போ எங்கன விட்ட முழங்காலாம் வெள்ளம் நிக்குது. பத்த விட்டு நான் வீட்டை போயிட்டு உங்களை போடுறேன். இப்போ வேண்டி கொண்டு வர மீன் அங்கே அது உங்களை விட்டு ஜாமீன் எங்க? அதுக்கு நாம சொல்ல ஜாமீன். அதுக்கு சுதந்திரம் பிடிச்சி போயிட்டா? சரி ஜாமீனை விட்டாச்சாம். அடுத்தது இங்கே என்ன நடக்குது? ஏதோ பிடிக்கிறாங்களா? மத்திய மாற்றி பிடிச்சிருவாங்க போலாம் கிடக்குது. ஏதோ நிற்கிது போலாம் கிடக்கு. பிடிக்கிறாங்க. இதில் கல்லுகளுக்கு நிற்கிறது தான் அவையில் பிடிக்கணும். என்னென்னா இதுகளுக்கெல்லாம் வந்து இப்போ மறைஞ்சு நிற்கணும். இந்த கல்லுகளுக்கு அதுகளை தான் இப்போ அவங்க பிடிக்கிறாங்க. முகத்துகளை பார்க்க ஒரு சிரிப்பை காணலை. இந்த ஒரு சிரிப்பு இருக்கும். இப்போ ஒரு சிரிப்பையும் காணலை. நாங்கள் இராணுவ படைகளை விட்டு தேடுறோமா மீன் எங்கே நிற்குதாண்டு? நோ, வந்த மீனை கூட காணல. போ